எம்பி என்ன சொல்கிறேன்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் வந்து நடிகைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே எம்பியால் ஆக்கினது கிடையாது. ராஜ்யசபா எம்பி சொல்கிறேன். ஆனால் காங்கிரஸில் எல்லாமே நடந்திருக்கு. வைஜெயந்திமாலா எம்பி உட்பட ஜெயசுதா, ஹேமமாலினி, ஜெயபிரதா எல்லாம் நிறைய விஜய் சார் நிறைய கணக்கே கிடையாது, நிறைய இருக்கிறாங்க. அதை பிஜேபியும் கண்டினியூ பண்ணியிருக்கு. ஹேமமாலினி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட கட்சி மாறி கூட ராஜ்யசபா எம்பி வாங்கியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியும் திராவிட கட்சிகள் வந்து கேட்டால் வெறும் நடிகை என்பதால் மட்டுமே பெண்களை ஆக்கியிருக்காங்க. பெண்கள் வந்து எம்பியாவது வேறு, நடிகை என்பது ஒரே காரணத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற திராவிட கட்சிகள் வந்து அந்த மாதிரி எதுவும் போஸ்டிங் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் குஷ்பு அவங்க என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு தெரியாது. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி கொடுத்தாங்க. நல்ல வேளை தலைவர் பதவி கொடுக்கல. இல்லை கொடுத்துருக்கணும் நியாயமாக, அது ஏனோ தெரில, உறுப்பினர் பதவி